6/8/2024 ஸ்ரீசக்தி 427 உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. அதுக்கு முன்னாடி பாருங்கள், நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். நேற்று பாருங்கள், 5ஆம் தேதி வின்வின் 781 ஆல் போர்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 5-2-9 கொடுத்துருக்குறோம். 5 பாஸ். இன்றைக்கி ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 5-0-6 சரிங்களா. நம்ம 0 பி போர்டில் கரெக்டாக கொடுத்துருக்குறோம். ஆல் போர்டுக்கு 5 கொடுத்துருந்தோம். 5 எங்கே வேணாலும் வரணும். 5 அதுமாரி சி போர்டு எப்போவுமே ஏ போர்டுக்கு போகும், ஏ போர்டு சி போர்டுக்கு வரும். இந்த 5 அந்த பேருக்கு 1 கொடுத்துருக்கோம். 1க்கு பவர் 6, 1க்கு பதிலாக 6 வந்திருக்குது சி போர்டுக்கு சரிங்களா. 8-0 கொடுத்துருந்தோம், அதெல்லாம் வரல. இங்கே கொடுத்த டபுள்ஸில் பார்த்தீங்கன்னா 0-5ங்கிற மாதிரி வந்திருக்குது. இங்கே 0 கொடுத்துருந்தோம் நம்ம, ஆனால் 5-0-2-5ங்கிற மாதிரி 6 வந்ததுனால நம்மளுக்கு பாக்ஸ் எதுவும் வின்னிங் வராது. நம்ம 1 தான் வச்சுருக்குறோம் சரிங்களா. நமக்கு ஆல் போர்டு 5 பாஸ், பி போர்டு 0 பாஸ் சரிங்களா. நாளைக்கு உண்டான கணிப்பு பார்த்துடலாம். நாளைக்கு பாருங்கள், ஸ்ரீசக்தி 427 சரிங்களா, 6ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி கேரளா மற்றும் டியர் புக்கிங் சரிங்களா. 8610575149 கேரளா 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர், 4 ஷோ புக்கிங் எடுக்கிறோம். வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. இந்த நம்பருக்கு போட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் போடலாம். ஒன்லி டிக்கெட் புக்கிங் போடுறதுக்கு மட்டும் இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் சரிங்களா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 5-7-0 சரிங்களா. 5க்கு பவர் 0, 0க்கு பவர் 5, 7க்கு பவர் மட்டும் 2 சரிங்களா. அது மட்டும் கொடுக்கணும், நான் கொடுத்துட்டேன் சரிங்களா. இது ஏன் சொல்கிறேன்னா, ஆல் போர்டு நம்ம வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, 5-0 2 நம்பர் ஆல் போர்டுக்கு வைக்கலாம் சரிங்களா. 5-0ன்னு வைங்க. 5 தேர்ந்தெடுத்திங்கன்னா 5க்கு 0 வைங்க. 7 தேர்ந்தெடுத்திங்கன்னா 7க்கு பவர் 2 அதையும் வைங்க. அப்போ ஆல் போர்டு வின்னிங் நல்லா வரும் சரிங்களா. அதுக்காக மட்டும் நம்ம இப்படி சொல்லிக் கொடுக்குறோம். ஆல் போர்டு நம்பரை கண்டிப்பாக பவர் நம்பர். நேற்றுக்கு கூட நம்ம 5 கொடுத்துருந்தோம். 5 வச்சுருந்தீங்கன்னா 0 சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா 5-0ன்னு அழகாக வின்னிங் வந்திருக்கும். பாருங்கள், நேற்று நம்ம ஆல் போர்டு என்ன கொடுத்துருந்தோம், ஆல் போர்டு 5-2ன்னு கொடுத்துருந்தோம். 5 எடுத்திங்கன்னா 0 வைங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு 2 நம்பர் எடுத்துருந்தீங்கன்னா பி போர்டில் இன்றைக்கி 0 தான் வந்துருக்குது, ஏ போர்டில் 5 வந்துருக்கு. 5-0ங்கிறது 2 நம்பர் பாஸ் ஆகிரும் நம்மளுக்கு. அதுக்காக தான் நம்ம எப்பவும் அப்படி சொல்லிக் கொடுக்குறோம் சரிங்களா. பாருங்கள், 1 அது வரும், இல்லை 1 இது வரும். அதுக்காக தான் சொல்லி நாளைக்கு 5-0ங்கிற மாதிரி நம்பர்லாம் இருக்குது, பேட்டர்ன் காட்டுது. அதனால தான் கொடுத்துருக்குறோம் சரிங்களா. இல்லைன்னா இந்த 7ஆம் நம்பரை டார்கெட் பண்ணி 7-2 அந்த மாதிரி சம்மந்தப்படுத்தி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. பாருங்கள், கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. என்னுடைய கணிப்பை நான் சொல்லி கொடுத்துட்றேன். நாளைக்கு ஏ போர்டில் 1-9ங்கிற மாதிரி இருக்குது சரிங்களா. பி போர்டில் 7-8 சரிங்களா. சி போர்டில் 2-0ன்னு இருக்குது. 5ஆம் நம்பர் எங்கே வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. போர்டு சேஞ்ச் ஆகுமான்னா நான் கொடுத்த போர்டு பிரகாரம் தான் அடிக்கணும் சரிங்களா. போர்டு மாறதுக்கு வாய்ப்பு இருக்காது நாளைக்கு. ஏன்னா கரெக்டாக எடுத்துருக்குறோம். நாளைக்கு அந்த அளவுக்கு 2 இடமும் காட்டல. 1ஆம் நம்பர் மட்டும்தான் 2 இடம் காட்டுது சரிங்களா. பாருங்கள், கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏன்னா 1 வந்து ஏ போர்டுக்கும் காட்டுது, சி போர்டுக்கும் காட்டுது. உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். என்னுடைய கணிப்பை நான் சொல்லி கொடுத்துட்றேன். பி போர்டை பொறுத்தவரைக்கும் 7-8 தான் இறங்கணும். சப்போஸ் இல்லைன்னா இந்த 5 உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு 3 டிஜிட்டல் செட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு 2Dயும் இதில் செட் பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்களா. ஏன்னா அடிக்கடி இதில் பார்த்தீங்கன்னா 2D 3Dலாம் இதில் வரும் சரிங்களா. பாருங்கள், 2 டிஜிட்டல் நாளைக்கு நமக்கு வந்து கெஸ்ஸிங்கில் இருக்கிறது வந்து 80, 32, 12, 43, 74, 72, 97, 13. இதில் வராத நம்பரில் இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்போவுமே. ஏன்னா ஊழியில் சொல்கிறது வந்து தள்ளி பார்த்தீங்கன்னா புரியாது. புதுசாக பார்க்குற நண்பர்கள் எப்பவுமே வீடியோ பார்க்கணும், முழுசாக பார்த்துங்க. நாளைக்கு வந்து 7-2ங்கிற மாதிரி நம்பர்லாம் இருக்குது, நம்ம கொடுத்துருக்குறோம். 6-1ங்கிற மாதிரியும் கூட வரலாம், 8-3ங்கிற மாதிரி கூட வரலாம். இன்றைக்கி அடுத்து 5-0 கூட நாளைக்கு திரும்பவும் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் கணிப்பில் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லை, நாளைக்கு டபுள்ஸாக வரும்னு நினச்சிங்கன்னா 7722 இது பவர் நம்பர் சரிங்களா. 7 வச்சிங்கன்னா 2யும் வைங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். 77 வச்ச இடத்துல 2யும் வைங்க. 7 வரலன்னா 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி 8 அதுவும் வரணும் சரிங்களா. 1 அதுவும் வரணும் சரிங்களா. திரும்பவும் 0 வந்துட்டு டபுள்ஸாகவும் காட்டுது, ஆனால் 0 கொடுக்கல. நாளைக்கு நான் எதிர்பார்க்குற நம்பர் இந்த 3 தான். மேலே இருக்கிற 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. பாருங்கள், உங்கள் கணிப்பில் அப்படி இருந்துச்சுன்னா அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 9-7-7, 7-7-2, 312, 880, 874, 413, 112, 057ங்கிற மாதிரி நம்பர் இருக்குது சரிங்களா. பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். இதுதான் நம்மளுடைய கணிப்பு.
இப்படி தான் வருது. இது எல்லாமே பாக்ஸுன்னு தான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் பாக்ஸாக போடணும்னா பாக்ஸாக போடுங்க, இல்லை மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணாலும் சரி, உங்களுடைய இஷ்டம். சரிங்களா? என்னுடைய கணிப்பு பாக்ஸுன்னு சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி வேணாலும் கேரளாவில் அடிப்பாங்க, அதனால் அப்படி சொல்லிக் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது தான் வரணும் இல்லை, உங்களுடைய சாய்ஸும் கொஞ்சம் இருக்கணும். உங்களுடைய கணிப்பு இருந்துச்சுன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள், புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எப்போவுமே ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். ஆல் போர்டு நம்ம சக்ஸஸாக எப்போவுமே கொடுத்துட்ருக்குறோம். சரிங்களா? ஒன்று பவரில் வந்துடும், இல்லைன்னா டைரெக்டாக வந்துடும். அது உங்களுக்கே தெரியும். நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குற நண்பர்களுக்கு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல ஒரு வின்னிங் வாங்குங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு வின்னிங்கில் நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் பிடிச்சிங்கன்னா என்னோடக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த நம்பரு டிக்கெட் போடுறதுக்கு. சரிங்களா? வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. 1 மணி ஷோ, 3 மணி ஷோ, 6 மணி ஷோ, 8 மணி ஷோ, 4 ஷோ புக்கிங் எடுக்கிறோம். சரிங்களா? புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஹாய் மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணோன்னா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். ஓகே, நாளைக்கு நல்லது ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.